ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இது வரைக்கும் நம்ம தியரி கிளாஸ் தான் நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸும் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டரில் வந்து இப்போ நான் நடத்த போகிற லேப் வந்து ஆட்டோமேஷன் ப்ராக்டிக்கல், சரிங்களா? ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ப்ராக்டிக்கல். ஸோ இது ஒன்றும் இல்லை, நியூமேட்டிக் சிஸ்டம் ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒரு 3 இருக்குது, பிஎல்சியை பேஸ் பண்ணி ஒரு 8 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஆக மொத்தம் 16 எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூமேட்டிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல் வந்து நம்ம பார்ப்போம். இதான் வந்து நம்ம பார்க்க போகிற 5 எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இந்த நியூமேட்டிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நியூமேட்டிக் சிஸ்டத்தோட மீடியம் வந்து ஏரை பயன்படுத்தி பவரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அதுக்கு பயன்படக்கூடியதான் நியூமேட்டிக் சிஸ்டம். எது ஆயில் யூஸ் பண்ணோம்னா ஹைட்ராலிக், சரிங்களா? ஸோ இந்த நியூமேட்டிக் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்ட்ஸை பற்றி போவோம். ஸோ இதான் வந்து டைரக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ சிங்கிள் அண்டு டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இது முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வித் குயிக் எக்ஸாஸ்ட் வால்வ், சரியா? குயிக் எக்ஸாஸ்ட் வால்வை பயன்படுத்தி நம்ம டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வந்து ரன் பண்ணி காட்டணும். மூணாவது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் யூஸிங் மீட்டர் இன் மீட்டர் அவுட் சர்க்யூட். ஸோ மீட்டர் இன் மீட்டர் அவுட் ரெண்டு இருக்குது. ஒன்றும் அது டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டைரக்ஷனுக்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக போனால் அது மீட்டர் இன், சரிங்களா? ஏ பாயிண்ட் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழி சிலிண்டரோட டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட ஏ பாயிண்ட் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியே போச்சுன்னா அது வந்து மீட்டர் இன். பி பாயிண்ட் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக போச்சுன்னா அது வந்து மீட்டர் அவுட். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். வேறு நல்லா இல்லை. இது எல்லாமே நீங்கள் வந்து எஃப்எம் லேபில் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து புதுசாக வந்து நீங்கள் படிக்க இது கிடையாது. அடுத்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் சிங்கிள் சைக்கிள் யூஸிங் லிமிட் சுவிட்சுன்னு இருக்குது, சரியா? ஒரு லிமிட் சுவிட்சை ஃபாலோ பண்ணி ஒரு டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது. ரெண்டு மல்டி சைக்கிள் யூஸிங் லிமிட் சுவிட்ச்னா 2 லிமிட் சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம டபுள் ஆக்டிங் சிலிண்டர் எப்படி வந்து ரன் பண்ணி பார்க்குறது. ஸோ இதான் வந்து மொத்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்டும், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம நியூமேட்டிக் சிஸ்டம்னா என்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். இன்ட்ரோடக்ஷன் சிஸ்டம். ஸோ இந்த நியூமேட்டிக்னா ஏற்கனவே சொல்லியிருக்குல்ல, அதில் வந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு, அதாவது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு, ஸ்பீட் கண்ட்ரோல் வால்வு, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு, குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு. அப்போ வந்து இந்த டைரக்ஷன் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா 3/2, 4/2, 4/3, 5/2, 5/3 இது எல்லாமே வந்து நம்ம காமனாகவே வந்து எல்லா லேபிளுமே பயன்படுத்தக்கூடிய இது ஒரு வால்வு, சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக படிக்க போகிறோம். முதல் எடுத்தவொடனே நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ரஸர். கம்ப்ரஸர் எதுக்கு பயன்படுது? ஏர், நமக்கு தேவையான ஏரை கொடுக்கறதுக்கு கம்ப்ரஸர் பயன்படுது, சரிங்களா? ஸோ அந்த கம்ப்ரஸர் வந்து கெப்பாசிட்டி வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு தேவையான ஏர் தான். ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸோ நம்ம அந்த எஜுகேஷன் லைனில் போகிறப்போ வந்து கொஞ்சம் நார்மலான கம்ப்ரஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து ஏர் மீடியம், நமக்கு தேவையான ஏரை கொடுக்கக்கூடியது வந்து கம்ப்ரஸர், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்ட் வந்து எஃப்ஆர்எல் யூனிட். எஃப்ஆர்எல் இதை வந்து மாற்றக்கூடாது. ஃபில்டர், ரெகுலேட்டர், லூப்ரிகேட்டர், எஃப்ஆர்எல் யூனிட், சரிங்களா? ஸோ ஃபில்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஸோ கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய மாய்ச்சர் ஏரை ட்ரை ஏராக மாற்றி சிஸ்டத்துக்குள்ளே அனுப்புது. அதுதான் ஃபில்டரோட வேலை. நல்லா ஞாபகம், அதான் வந்து ஃபில்டரோட வேலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ். ரெகுலேட்டர்ஸ்னால் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஸ்பீடை வந்து கூட்டுறது குறைக்கிறதும் பாங்க ஃபேனில். அதே மாதிரி தான் இதில் வந்து ஸ்பீடையும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், ப்ரெஷரையும் நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அது வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர்ஸ். ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும்
ஏரோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த இது ரெகுலேட்டர்ஸ் பயன்படுது. அடுத்து லூப்ரிகேட்டர்ஸ். ஸோ அந்த கிட்டில் இருக்கக்கூடிய மூவபிள் பார்ட்ஸுக்கு வந்து நம்ம லூப்ரிகேட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா தேய்மானம் வேகமாகவே அடைஞ்சு என்ன ஆயிரும், லைஃப் போயிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த லூப்ரிகேட்டருமே வந்து நம்ம கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ இந்த எஃப்ஆர்எல் யூனிட் என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ அந்த எஃப்ஆர்எல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து போகிறது வந்து வால்வ்ஸு. ஸோ வால்வ்ஸ் போகிறோம். வால்வ்ஸ் மொதல் வால்வு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு, ஸ்பீட் கண்ட்ரோல் வால்வு, டைரக்ஷன் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. இந்த 4 வால்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் எடுத்தோடனே வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஏர் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்கேருந்து கம்பர்சரில் இருந்து. ஏன்னா நம்ம ரெகுலேட்டர் நம்ம வைக்க மாட்டோம், எஃப்ஆர் யூனிட் தான் வைக்கணும். அப்போ கம்பர்சர்லேருந்து வரக்கூடிய ஏர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற நாப் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு அந்த ஏர் வந்து ஃபுல்லாமே வெளியே போயிடுச்சு மறுபடியும் நார்மல் ஆகிடும். குக்கர் மாதிரி தான், குக்கர் மெத்தட் மாதிரி தான், குக்கரில் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் வால்வ். ஸ்பீடு கண்ட்ரோல் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏரோட ஸ்பீடு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ உள்ளே இருக்கிற சிலிண்டர்ஸோட சிலிண்டரில் இருக்கக்கூடிய பிஸ்டன் ரிங்ஸு, மூவல் பார்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பல்சரி ஏரோட ஸ்பீடு அதிகமாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற சிஸ்டம்ஸ் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ வந்து அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் வால்வு பயன்படுது. ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா ஏர் வந்து அதிகமாக போகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்பீடும் அதிகமாகும். நீங்களா ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, ஏரியா கம்மியாக இருக்குது, அதில் ஏருக்கு கம்மியான ஏர் போச்சுன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அது வந்து நார்மலாக பேசிக்கானது தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? 2. 3 வந்து பார்த்தேன் அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, ஏர் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு அப்படின்னா ஏர் ஃப்ளோ ஆகக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு ஆக்சுவேட்டர்ஸ் மாதிரி வச்சுங்களேன், ஆக்சுவேட்டர்ஸ் மாதிரி இருந்தால் இந்த ஏர் ஃப்ளோ ஆக்சுவேட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஏர் ஃப்ளோ அந்த ஏரை வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஏர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வால்வு வந்து பயன்படுது. ஸோ அதிகமாக வந்து நம்ம போயிடக்கூடாது, கம்மியாகவும் போயிடக்கூடாது, கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இந்த ஏர் ஃப்ளோ வால்வு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன, டைரக்ஷன் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஸோ அந்த ஏர் ஃப்ளோவோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய வால்வு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. அது என்னென்ன இருக்குது அப்படின்னா 3/2, 4/2, 4/3, 5/2, 5/3. இந்த வால்வுஸ் ஃபுல்லாமே வந்து காமனாக பயன்படுத்தக்கூடிய வால்வுஸு. எல்லா இடங்கள்லையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது இண்டஸ்ட்ரியல்ஸை வந்து அதிகமாகவே பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 3/2னா 3 போர்ட்டு 2 பொசிஷன்ஸ். அதே மாதிரி 4/2, 4/3 அந்த மாதிரினா 4 போர்ட்டு 3 பொசிஷன் 2 பொசிஷன் அந்த மாதிரி. அதை ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, சொல்லணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது நம்ம அந்த வரக்கூடிய ஏர் ஃப்ளோவை வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இதுதான் இவ்வளவு. இந்த பார்ட்ஸை தான் வந்து நம்ம இன்னொன்று வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரும் டபுள் ஆக்டிங் சிலிண்டரும். இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். சரிங்களா? இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இது ஏற்கனவே நீங்கள் படித்ததுனால நம்ம மறுபடியும் சொல்ல அவசியம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ டைரக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ சிங்கிள் அண்ட் டபுள் ஆக்டிங் சிலிண்டர், இதுதான் வந்து மொதல் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை வச்சு நம்ம முடிச்சிடுவோம். 1A, B. சரிங்களா? ஸோ ஸோ டைரக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் 3/2 புஷ் பட்டன் வால்வ், ஏர் சப்ளை, எஃப்ஆர்எல் யூனிட், பால் வால்வ். ஸோ என்னாகும், கரெக்டாக வந்து கம்ப்ரஸர்லேருந்து ஏர் சப்ளை வருது, வந்து எஃப்ஆர்எல் யூனிட் வருது, எஃப்ஆர்எல் யூனிட் பால் வால்வு, தென் அதுக்கப்புறம் 3/2 புஷ் பட்டன் வால்வு, சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். இது வந்து நம்ம கிட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷனு. ஆனால் நார்மல் கனெக்ஷன் வந்து இப்படி வராது. சும்மா சிம்பிளாக வந்து
ஏர் சப்ளை எஃப்ஆர்எல் யூனிட்டு வால்வு கொடுத்துருவாங்க, சிங்காட்டி சிலிண்டர் கொடுத்துருவாங்க. அப்படி ஏன் பால் வால்வு யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு ஏரோட சப்ளை வந்து ஏற்பட்ட ஒரே சமயத்தில் வந்து 4-5 இடத்துக்கு தேவைன்னா இந்த பால் வால்வு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புஷ் பட்டன். ஓகே, இந்த பார்த்தீங்களா, இது முதல் ஸ்டெப் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு ஏர் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ப்ரெஷரை ஃபுல்லாமே வந்து நார்மல் ஆக்கி, அதாவது ரிலீஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா நார்மல் ஆக்கி இந்த எஃப்ஆர்எல் யூனிட்டுக்கு அனுப்புது. சரிங்களா? எஃப்ஆர்எல் யூனிட் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இங்கே பர்டிகுலர் ப்ரெஷரில் மினி பால் வால்வுக்கு அனுப்புது. இதுதான் வந்து முதல் ஃபோட்டோ எஃப்ஆர்எல் டு பால் வால்வு. ரெண்டாவது ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பால் வால்வில் வந்து இந்த பட்டன்ஸ், புஷ் பட்டன் வால்வு பார்த்தீங்களா, இங்கேருந்து கட் பண்ணியிருக்கேன்னா. அது மூணாவது பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன்ல இருந்து சிலிண்டரோட ஓடி வந்து சரிங்களா, இருந்து கட் பண்ணியிருக்கேன்னா. அடுத்து நாலாவது வந்து ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்ட் ஆகுதா, ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்ட் ஆகுது, அது ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்ட் ஆகுது. அப்படியே ரிட்டர்ன் அந்த ப்ரெஸ்ஸை அமைக்கி ஓப்பன் ஒரு தூக்கி விட்டோம்னா வெளியே வந்துடும் பட்டன், புஷ் வால்வு. அப்போ ரிட்டர்ன் வருதா, கீழே வருதா, பட்டன் ரிலீஸ்டு ஸ்டாப் ஏர் சப்ளை. உடனே என்ன, ஏர் சப்ளை நின்றுடும், ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? பார்த்து மறுபடியும் இந்த வீடியோ ஃபோட்டோஸை காட்டு. முதல் ஸ்டெப்பு ஏர் சப்ளை வந்து இங்கேருந்து கொடுத்து எஃப்ஆர்எல் யூனிட் கொடுத்து, எஃப்ஆர்எல் யூனிட் வந்து மினி பால் வால்வில் வந்து நம்மளுக்கு இந்த 3/2 புஷ் வால்வு. சரிங்களா? அடுத்து வந்து 3/2 வந்து சிலிண்டரோட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறப்ப ஃபார்வர்ட் ஆகிடுது. அடுத்து வந்து ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறப்ப ரிட்டர்ன் ஆகிடுது. அதான் முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ரேஷன் அப்போ டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இப்போ வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரை வந்து நம்ம மேஜர் பண்ணி காட்டப்போம். ஏர் சப்ளையே அதே மாதிரி தான், எல்லாமே ஓகே தான். வால்வு மட்டும் 5/2 ஹேண்ட் லிவர் வால்வு யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து முதல் டயக்ராம். அதே மாதிரி தான் எஃப்ஆர்எல் யூனிட்டுக்கு அனுப்புகிறோம். ப்ரெஷர் ரிலீஃப் வால்வுக்கு எஃப்ஆர்எல் யூனிட் இருந்து மினி பால் வால்வு. சரிங்களா? அடுத்து அங்கேருந்து இங்கே அனுப்புகிறோம், அந்த 5/2 லிவர் வால்வுக்கு அனுப்பிடுறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட ஏ பாயிண்ட்லேயும் பார்த்துக்கோங்க, இன்னொரு பாயிண்ட் எடுத்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட பி பாயிண்ட்லேயும் மாட்டிடுறோம். அடுத்து இந்த கேண்டில் லிவரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கேண்டில் லிவரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ முதல் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு, பத்தியிலேருந்து வெளியே வந்துருக்கா. ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள், உள்ளே வந்துருக்கு. சரிங்களா? அந்த கேண்டில் லிவரை வந்து பயன்படுத்தி இந்த டபுள் ஆக்டிங் சிலிண்டரை வந்து நம்ம ரன் பண்ணி காட்டலாம். இந்த சொன்னாடு வால்வும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ஆகும், ஆஃப் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஆகும். அது மாதிரி தான். சரிங்களா? சொனாய்டு வால்வை பயன்படுத்த சொன்னாங்கன்னா நீங்கள் இதை பயன்படுத்துங்க. இல்லை அப்படி ஹேண்ட் லிவர் வால்வுனா ஓகே. இல்லை இந்த எதுவுமே கேட்கல அப்படின்னா உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அப்படியே பண்ணலாம். ரெண்டுமே ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த இடத்துல இன்லெட் கொடுக்க போறீங்க, இந்த இடத்துல அவுட்லெட் எடுத்து சிலிண்டருக்கு கனெக்ட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? மறுபடியும் பாருங்க. ஸோ இருந்து மினிபால் வால்வு கொடுத்தாச்சு. மினிபால் வால்வு வந்து 5/2 கேண்டி வால்வோட ஒரு பாயிண்ட் இன்லெட் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அவுட்லெட்டு எடுத்துட்டு இதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்து சிலிண்டரோட அடுத்த பாயிண்ட் கொடுக்குறோம்.
இப்போ வந்து இந்த ஹேண்ட் லிவர் ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்களா, ரெண்டு இருக்கா வச்சா அதான் வந்து மொதல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பி எக்ஸ்பெரிமெண்ட் பி. தேங்க்யூ. டவுட் இருந்தால் கேளுங்க. மறுபடியும் பாருங்க. ஸோ மொதல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறோம். பார்த்து இங்கே பாருங்க, மறுபடியும் பாருங்க. இங்கே இருக்கா. ஸோ ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியாச்சு. எஃப்ஆர் யூனிட்டுக்கு அனுப்புகிறோம். எஃப்ஆர் யூனிட் மறுபடியும் என்ன பண்ணுறது, நேராக இங்கேருந்து நேராக வந்து மினி பால் வால்வுக்கு வந்துடுது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து மினி பால் வால்வு வந்து இந்த 3/2 புஷ் வால்வுக்கு ஒரு இன்லெட் கொடுக்குறோம். மூணாவது வால்வு வந்து இந்த 3/2 அவுட்லெட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சிலிண்டரோட ஒரு பாயிண்டில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த புஷ் பட்டனை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த சிலிண்டரோட பிஸ்டன் வந்து வெளியே வந்துடுது இவ்வளோ தூரம், சரிங்களா. அதே மாதிரி அந்த புஷ் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துடுது, சரிங்களா. ஸோ கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும், ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதே லென்த்தாக இருந்தது ஓகேயா வந்துடுச்சு, லென்த்தாக இருக்கா வந்து சீரியஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ வந்து அடுத்து டைரக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இதை வந்து இந்த சார்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இது எதுக்கு அடுத்து போகணும் அப்படின்னு நீங்கள் வேலை வந்து முடிச்சுட்டு அதுக்கு தான் முதல் வந்து இந்த மாதிரி சார்ட்டை வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5/2 கேண்டிலிவர் வால்வ் யூஸ் பண்ணுறோம். சேம் டயக்ராம் தான். வால்வும் ஆக்டிங் சிலிண்டரையும் நம்ம வந்து வேறு வேறு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு, இங்கே எஃப்ஆர் யூனிட் போது மினிபால் வால்வ் நார்மலாக முதல் ஸ்டெப். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், மினிபால் வால்வுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து 5/2 கேண்டிலிவர் வால்வு அதில் வந்து இன்லெட்டாக கொடுத்துட்றோம், சரிங்களா. மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அந்த 5/2 கேண்டிலிவர் வால்வோட ஒரு பாயிண்ட் எடுத்து சிலிண்டரோட ஒரு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம், ஏ பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட்டில் வந்து லிவரோட ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட பி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த லிவரை வந்து ஆப்ரேட் பண்ணி இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். முதல் இப்போ எவ்வளோ வந்து இவ்வளோ தூரம் இருக்கா வந்து பாருங்கள், இப்போ வந்து கம்மியாகும், இது வந்து இவ்வளோ தூரம் ஃபார்வேர்டு, இந்த லிவர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இதுதான் வந்து நாலாவது விஷயம். ரூல்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது ஓகே, தேங்க்யூ.